ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் நாவின் ருசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பச்சை பயிறு சாதம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருகி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் மல்லி சின்ன சின்னதாக அந்த அன்னாச்சிப்பூன்னு சொல்லுவாங்க, அது சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். பட்டை ஒரு சின்ன பீஸ், 2 கிராம்பு, அதுக்கப்புறம் சின்னதாக காஞ்ச மிளகா ஒரு 1.5 மிளகா எடுத்திருக்கேன். அது இல்லாமல் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி, சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாம்பார் பொடி, அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15-20 வெங்காயம் முறித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்க கடுகு, ஜீரகம், இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு குட்டி பால் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், இது நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய இஞ்சி, சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு. இந்த டிஷ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வறுத்து தண்ணி கொட்டி வச்சுட்டேன். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இதுக்கு முன்னாடி ஊற்றி வச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு அரிசி, இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் என்னென்ன வறுக்கணும்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த காஞ்ச மிளகா, மல்லி, இந்த அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. அது வறுபட்டுனோடனே அந்த வாசனை வரும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதுலேயே நல்லா ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஹையாகவே வச்சு வறுத்துக்கோங்க. அந்த இஞ்சியும் பூண்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அப்படி எண்ணெய் போகாத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இஞ்சி பெருசாக போட்டால் அவ்வளோ சீக்கிரம் வதங்காது அப்படின்ட்டு சின்ன சின்னதாக இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும். இப்போது இது பூண்டு லைட்டாக கலர் மாறட்டும், அது வரலையும் வதக்கணும். இதை பூண்டு நல்லா வதங்கி கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ப்ரௌன் கலரில். இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினா தான் இது மாதிரி தனித்தனியாக வரும். ஒரு 2 நிமிஷத்துலேயே வதங்கிடும். ஏன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தானே போடுறோம், அதனால் சீக்கிரமே வதங்கிடுவது. இப்போ இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டுக்கிறோம். நல்லெண்ணெய், இந்த டிஷ் நல்லெண்ணெயில் செய்தால் நல்லா வாசனையாக இருக்கும், இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த எண்ணெய் லைட்டாக சூடு ஏறட்டும். ஏறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிறது இந்த கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்துக்கிறோம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிடும். இந்த டைமில் அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். லைட்டாக கலர் மாறட்டும். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப பொடியாக இருக்கணும்லாம் இல்லை, வதக்கும் போதே அது நல்லா மசிஞ்சிடும். அது இல்லாமல் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுனால அது இன்னுமே நல்லா சாஃப்டாகிடும். பெருசாகவே நறுக்கிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டாச்சு. அது ஒரு 2 நிமிஷம் ஆகி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் மஞ்சள் பொடி, எடுத்து வச்சுருக்க சாம்பார் பொடி, இதையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியெலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி, காஞ்ச மிளகா ரெண்டுமே போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இது மாதிரி தான் அரைச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் வறுக்கிறதுல புளி போட்டுக்கணும். நான் புளி காமிக்கல உங்ககிட்ட, நான் இதிலே போட்டு வறுத்துக்கிட்டேன். அரைக்கும் போது புளியும் சேர்த்து வறுத்துக்கோங்க. பாருங்கள், பேஸ்டாலாம் வேண்டாம், இது மாதிரி இருந்தாலே போதும். சிம் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ அரைச்சதை போட்டு ஒரு கலரிக்கோங்க. கலரிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் நார்மல் ரைஸாக எடுத்துருக்கோம், நீங்கள் உங்கள் ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி விடுவீங்களோ அதே மாதிரியே விட்டுக்கோங்க. கூட பச்சைப்பயிறு எடுக்கிறதுனால ஒரு அரை டம்ளர் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி விடுறேன். அந்த பச்சைப்பயிறு ஒரு புடி எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு அரை டம்ளர் சேர்த்து விட்டுக்கிறேன். அது மொத்தத்தில் 2 டம்ளர் விட்டுக்கிறேன் நான். தண்ணி விட்டுட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தண்ணியை லைட்டாக ஒரு கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம சாம்பார் பொடி போட்டிருக்கோம் இல்லையா, அதனோட ராஸ்மெல் கொஞ்சம் போயிடும். அதனால் ஒரே ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சைப்பயிரையும் அரிசியும் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும், லைட்டாக ஒரு வறுத்து தண்ணி போட்டு ஊற்றி வச்சேன். இது பாருங்கள் கொஞ்சம் ஊறி பெருசாக ஆகிடுச்சு. 1/2 hour இருந்தால் போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ அரிசியை சேர்த்துக்கிறோம்.
அரிசி சேர்த்து ஒரு கலரிக்கோங்க. இது பச்சை பயிறுன்னவே தான் ஒரு 1/2 hour முன்னாடி நான் ஊற போட சொன்னேன். ஏன்னா ஓவர் நைட்டு நீங்கள் ஊற போட்டிங்கனாக்கா நம்ம நார்மல் ரைஸோடு வைக்கிறதுனால 3 விசில் 4 விசில் விட்டால் ரொம்ப குழஞ்சி போயிடும். ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சா இது போகிறோம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு நீங்கள் நார்மலாக அரிசிக்கு வந்து எவ்வளோ விசில் விடுவீங்களோ அதே விசிலே விட்டுக்கோங்க. இப்போது வெயிட் போட்டாச்சு. இது நல்லா ஒரு 3-4 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது ப்ரெஷர் விட்டுருச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிராக வந்திருக்கு சாதம் அப்படின்ட்டு. இப்போது இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப கலரி விடாதீங்க. லைட்டாக இப்படி எடுத்து கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு நீங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸில் வைக்கும்போது இதை வச்சுட்டு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா. இது நல்லா ஹெல்த்தியும் கூட. சில இப்போ குழந்தைங்களாம் சுண்டெல்லாம் தனியாக கொடுத்தா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி சேர்ந்து நல்லா ஸ்பைஸியாக நல்லா ஃப்ளேவராக பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சீக்கிரம் சாப்பிட்டுடுவாங்க. அந்த பச்சை பயிரெல்லாம் கூட பாருங்கள் கரெக்டான திட்டத்தில் வெந்திருக்கு. இதுவே நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு போட்டிருந்தோம்னாக்கா குழஞ்சு போயிட்டுருக்கும். இந்த டிஷ் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.